நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஒரே நாடு ஒரே தேர்தல், அரசியல் சட்ட விரோதம், பேரவையில் நிறைவேறிய முதல்வரின் தனி தீர்மானம், மாநில உணர்வுக்கு மதிப்பளிக்குமா மத்திய அரசு? இந்த தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் SS ஸ்ரீராம் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம். ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம். நம்மோடு பாஜகவிலிருந்து ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆசீர்வாதம். ராஜீவ்காந்தி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றார். ஆனால் அதற்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ன கட்டாயம்? இந்த கேள்வியை அது மிக முக்கியமாக கேட்க வேண்டியது இருக்கு. உடனே இல்லையே, நீங்கள் 71 முத்தமிழர் கலைஞர் ஆதரிச்சாரு என்கிற நெஞ்சுக்கு நீதியை எடுத்து எப்பவும் போல காப்பி பேஸ்ட் அடிக்கிற அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து பேசியிருக்காரு. அது ஒரு பக்கம் முன்னாடி படிச்சிருந்தாரா அது தெளிவாக படிச்சிருப்பார். 71 முத்தமிழர் கலைஞர் பரிந்துரை செய்து ஆட்சியும் அன்றைய கவர்னர் கலைத்தார். அதுக்கு சொன்னபோது பாராமடத்தில் வருகிறது, அவர் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள், நாங்கள் நன்கு ஆட்சி செய்திருக்கிறோம், ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த தேர்தலோடு சேர்த்து இதையும் நடத்தினா சரியா இருக்கும்னு நாங்கள் எண்ணுகிறோம். ஒரு மாநில சுயமா முடிவு செய்கிறது. திமுக கலைச்சிருச்சு, அதனால நீங்க ஆந்திரா கலைங்க, குஜராத்தை கலைங்க, நீங்க காஷ்மீரை கலைங்கன்னு அன்னைக்கு இந்த கவர்மெண்ட் கேட்கல, நாங்களும் கேட்கல. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஒரு ஆண்டு தான் இருக்கிறது, பரவாயில்லை, சேர்த்துதான் நாங்கள் செய்த மக்கள் நல திட்டத்தோடு சேர்ந்து சரியாக இருக்கும். அவர்கள் காரணம் சொல்கிறார்கள் செலவினங்கள் என்று, பரவாயில்லை நாங்கள் ஒத்துழைக்கிறோம் என்று சொன்னோம். அது எங்கள் சுய முடிவு. இன்னைக்கு இந்த முடிவை மோடிக்கு கொடுத்தானே, நீங்க அன்னைக்கு ஆதரிச்சிங்க, இன்னைக்குங்கிற கேள்வி வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. நாங்க மீண்டும் சொல்வது, இந்த நாட்டில் எங்க இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க, இந்திய அரசின் திட்டத்தில் எந்த இடத்திலாவது தேர்தல் என்பது ஒரே மாதிரி ஒரே என்று இருக்கிறதா? இல்லை. இல்ல, அதுலேயே ஒரு விளக்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அன்றைக்கு கொடுத்ததை நீங்க சுட்டி காட்டினீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஒரு நிபுணர் குழுவை போட்டு ஆராய வேண்டும்னு அவர் நெஞ்சுக்கு நீதியிலே எழுதியிருக்காரு. நிபுணர் குழு இருக்கு, அது எடுங்க. நிபுணர் குழுவை போட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சொல்லை பயன்படுத்தப்படவில்லை. விவாதத்துக்கு நாடு முழுவதும், அதாவது 71 மத்திய அரசு கேக்குது, அன்னைக்கு மத்திய அரசு ஒரே தேர்தல் நடத்தலாமான்னு கேக்குது. அப்ப இல்ல இது பெரிய விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியது 273வது பக்கத்துல நான் அதை தாண்டி 273வது பக்கத்துல இருக்கு இல்ல படிக்கல. நிபுணர் குழுவை மன்னிக்க, நான் எடுத்து கையில வச்சிருக்கேன், அது நீங்க முழுவதுமா பார்க்கலாம். 3 பக்கத்துல அதை பேசுறாரு. அத சரி, நெஞ்சுக்கு நீதியை பார்வையாளர்கள் படிச்சுப்பாங்க. நான் ஒரு கருத்து சொல்றேன், நீங்க ஒரு கருத்து சொல்லுங்க, பார்வையாளர்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடந்து போவோம். இல்ல மன்னிக்க, அப்படி கடக்க முடியாது. இல்லன்றீங்க நீங்க. நிபுணர் குழுவை அந்த வார்த்தை இல்லன்றீங்க. நிபுணர் குழுங்கிற வார்த்தையும் இல்ல, விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு மிக தெளிவாக, மீதம் இருக்கும் ஓராண்டு பதவி காலத்தில் நாங்கள் பொருட்படுத்தாமல் ஏற்ற கொள்கைக்கு மக்கள் தீர்ப்பை பெறவும் தொடர்ந்து நடைமுறையான தேர்தல் தொல்லைகளிலிருந்து மக்கள் விடுபட்டு நன்மை பெறவும் 2 தேர்தலையும் ஒருங்கிணைத்து நடத்த வேண்டும் என்பது மத்திய அரசு கூறியிருக்கிறேன். நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சரி, ஏன்னா இது அவங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே என்கிற அந்த மனநோய் அன்னைக்கு அந்த ஆட்சியாளருக்கு இல்லை. முதல்ல ஒரே வரி, ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே கடவுள், எல்லாம் ஒரேங்கிற மனநோய் காங்கிரஸுக்கு அன்று இல்லை. அவர்கள் சொன்னது நாங்க பாராமடத்தில் முடிய போது சில ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி ப்ரொசீஜர் நீங்க சரி, அன்னைய காலகட்டத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அன்னைக்கு 1952 1963 1973 3 முறை தொகுதி மறுவரையறைக்கு உட்படுத்தப்பட்டது. ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் இன்னைக்கு 543 உறுப்பினர்கள், அன்னைக்கு இந்தியாவுடைய முதல் பொது தேர்தலில் 489 உறுப்பினர்கள் தான். அப்போ ஆண்டுக்கு கூடுது மக்கள் தொகை அடிப்படைங்கிறாங்க. ஆனால் 1976 கொண்டு வரப்பட்ட மக்கள் தொகை கட்டுப்பாடு சட்டத்திற்கு அடுத்து இந்திய அரசியல் சட்டம் திருத்தப்படுகிறது. எப்படி திருத்தப்படுதுன்னா, இனிமேற்கொண்டு இப்ப இருக்கக்கூடிய விகிதாச்சார அடிப்படையில் தான் வருங்காலங்களில் இனிமே தொகுதி வரையறுக்கப்பட வேண்டும். மக்கள் தொகை கட்டுப்பாடு சட்டத்தை கொண்டு வந்து விட்டு தென் மாநிலங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்திய பின்பு அதே மக்கள் தொகை அடிப்படையில் இனிமே விகிதாச்சார அடிப்படையில் தேர்தல் நடத்தினா ஜனநாயக விரோதமாக போய்விடும் என்றுதான் 25 ஆண்டு காலம் கழித்து வாதிப்போம் என்று சொன்னார்கள். 2001ஆம் ஆண்டு பெரும் மரியாதைக்குரிய வாஜ்பாய் தலைமையில் அரசு வந்த போது, திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசு பங்கு வைத்த போது, இந்த வாதம் வந்த போது அந்த கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னது, நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் விகிதாச்சாரங்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை எண்ணிக்கை கூட்ட வேண்டும் என்றால் நீங்க ஒரு ஏற்கனவே மக்கள் தொகை தடுப்பு சட்ட கட்டுப்பாடு சட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க. அந்த கட்டுப்பாட்டிலே தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் சிறப்பாக செயல்பட்டு மக்கள் தொகை கட்டுப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்னபோது அது உரிய சரியான காரணம் என்று சொல்லி வாஜ்பாய் அவர்கள் நிறுத்தி வைத்தார்கள். சரி, 25 ஆண்டுகள் போனாங்க. இதுல தொகுதி மறுவரை
அப்படின்றது ஒண்ணு, ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது ஒண்ணு. இப்ப நீங்க தனி தீர்மானம் கொண்டு வந்திருப்பதன் நோக்கம் என்ன? இப்ப உடனடியா வந்துரும் அச்சுறுத்தல் மட்டும் இல்ல, ஜனநாயக சக்திகளும் முற்போக்கு சக்திகளும் எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கிற போது தாந்தோன்றித்தனமாக மோடி அவர்கள் பெருமரியாதைக்குரிய முன்னாள் குடியரசுத் தலைவர் தலைமையில் குழு அமைத்திருக்கிறார். அந்த குழு எவ்வித ஒரு நீண்ட நெடிய விவாதத்தையும் செய்யாமல் 7 நாள்ல கருத்து கூறுங்க என்பது ஒரு ஜனநாயக படுகொலையா பார்க்கப்படுது. இந்திய அரசின் கிட்ட 2 அரசுகள் உண்டு, மிக தெளிவா வந்திருக்கணும். ஏன் தமிழ்நாடுல மட்டும் நான் கத்துறோம், ஏன் தமிழ்நாடு வேண்டாங்கிறனா, நீங்க வந்து தொகுதி வரையறை செஞ்சீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தீங்கன்னா 888 பாராளுமன்ற தொகுதி வந்து கணிக்கிறாங்க. 888 பாராளுமன்ற தொகுதிகளில் ஹிந்தி ஸ்பீக்கிங் சொல்லப்படுகிற 10 மாநிலங்கள் மட்டுமே ஏறத்தாழ 600 மேற்பட்ட தொகுதிகள் வந்து வரும். தென் மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுரும். அப்படி பாதிக்கப்பட்ட என்ன சார் எல்லாம் இது, அதான் சார் ஜனநாயகம். அதான் ஜனநாயகம் வாதம் இந்தியாவில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய சுதந்திர இந்தியாவில் சமஸ்தானங்கள் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட போதும் நீங்கள் இனிமே ஒரே தேர்தல் நாங்க சொல்லல, ஒரே பாராளுமன்றம் கூட நீங்க சொல்லல. இது பல மாநிலங்கள் இருந்து ஒன்றியம் தான் என்று சொல்லப்பட்டதை ஒழிய ஒரே மொழி, ஒரே கடவுள், ஒரே மதம் சொல்லப்படல. இல்ல, ஒருவேளை வந்தால் 2 விஷயம். ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக ஆதரிக்கிறது. தொகுதி மறுவரையில அவங்க வந்து இந்த உங்க மாநிலத்தின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறோம் வானதி சீனிவாசன் சொல்றாங்க. இப்ப அண்ணாமலை சொல்றார், யாருக்குமே பாதகம் இல்லாம நாங்க ஆராய்ஞ்சு தான் இதை கொண்டு வரோம். எப்படி சிந்திக்காம முதலமைச்சர் 2 தீர்மானத்தை கொண்டு வந்தார். சிந்திக்காமல் முட்டாள்தனமாக செயல்பட்டது ஒன்றிய பாஜக அரசு தான் ஒழிய செயல்படுவதற்கான குழு அமைத்தது சிந்திக்காம திராவிட முன்னேற்றம் இல்ல. திராவிட முன்னேற்றம் ஏன் பயப்படுதுன்னா, நீங்க இன்னைக்கு ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திட்டீங்கன்னா, நீங்க மாண்புமிகு எங்கள் தலைவரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒருவேளை ஒன்றிய அரசு சரியாக இல்லைன்னா கலைப்பீங்களா, ஒரு மெஜாரிட்டி வரல கலைச்சு தேர்தல் நடத்த போறீங்களா எங்க கேள்வி. அதை விட தாண்டி நாங்கள் ஸ்டேட் அட்டானமஸ் என்றாங்க மீண்டும் மீண்டும் கூறுவதற்கு காரணம், நாடு விடுதலை பெற்ற, அந்த கருத்தை முடிச்சிடுறேன். நாடு விடுதலை பெற்ற போது இந்த கருத்தை நீங்க பேசல. நாங்க இந்தி பேசுகிற மக்கள் ஒரு பக்கம், இந்த பக்கம் தெலுங்கு பேசுகிற மக்கள், கன்னடம் பேசுகிற மக்கள், தமிழ் பேசுகிற மக்கள் ஒரு பக்கம், பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாட்டை கட்டுறோம். அப்படி கட்டிட்டு பெரும்பாலான உறுப்பினர்கள் இந்திக்காரங்க இருக்காங்க, இந்தி பேசுகிற மக்கள் வந்துட்டாங்க. அதனால செகண்டரி லாங்குவேஜா தமிழ் இருக்கணும், செகண்டரி லாங்குவேஜா தெலுங்கு இருக்கணும், செகண்டரி லாங்குவேஜ் மலையாளம் இருக்குங்கிற கோரிக்கையும், நாளைக்கு உங்க பண்பாடு வேற எங்க பண்பாடு வேற, எங்க கோயில்களில் இன்னைக்கு முனீஸ்வரன் கோயில கிடா வெட்டுறோம், நீங்க வந்து அதாவது ராமருக்கு அசைவம் பிடிக்காதுங்க கிடா வெட்டாதீங்கிற கோரிக்கையும், இல்ல எங்க பள்ளிவாசல் ஒழிக்கப்படுகிற இதை ஒரு பண்பாட்டோட சேர்க்கிறீங்களா? நாளை பண்பாட்டு சட்டத்தை ஏற்றுவதற்கு பாராமட்டம் பேசலாம். இல்ல டைம் ஆயிடுச்சு, அடுத்து எடுத்துக்கங்க நீங்க. இல்ல நான் வரேன், நான் முதல் கட்டமா எடுத்துக்கிறேன். புரிஞ்சிச்சு, பாயிண்டடா வந்தீங்கன்னா சரி. ரொம்ப பாயிண்டடா. நாளை பண்பாட்டு வாதங்கள் பாராமட்டத்தில் வருகிற போது ஹிந்தி ஸ்பீக்கிங் பிளேஸ்ல வருகிற மக்கள் என்ன சொல்லுவாங்க, எங்க பண்பாடு என்பது நான் வெஜிடேரியன் இல்ல, நாங்க வெஜிடேரியன் பாங்க, நாங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுறோம் சொல்லுவோம். பெரும்பான்மை ஓட்டு வெஜிடேரியன் சாப்பிடுறது ஒரு குரூப் ஓட்டு போட்டுச்சுன்னா இந்தியாவோட வெஜிடேரியனா மாறும். பண்பாட்டுக்கு ஆபத்து வரும், அந்த முட்டாள்தனம் அப்படின்ற வார்த்தையை வந்து தவிர்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்ல என்னன்னா, எனக்கு இப்ப சிக்கல் என்னன்னா, அந்த வார்த்தையை ஒட்டியே விவாதம் போயிடக்கூடாது கவலை இல்லை. அதனால கருத்து சரி, அதுக்குள்ளே நின்ற வேண்டான்றது தான். திரு ஆசீர்வாதம், இப்போ முதலமைச்சர் சொல்வது வந்து இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு ஆபத்து நிறைந்தது, அதை விளக்க முற்படுகிறார். அதுதான் ராஜீவ்காந்தியும் பட்டியலிட்டு சொன்னார். நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்று, அரசியல் சட்டத்தின் அடிப்படை அம்சத்திற்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. வணக்கம் விஜயன். வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி வந்து ஒரு நீண்ட சொற்பொழிவை வந்து நிகழ்த்தினார். அதுல வந்து எடுத்தோடனே வந்து நம்ம நெஞ்சுக்கு நீதியை பத்தி தான் ஆரம்பிச்சோம். நெஞ்சுக்கு நீதியில வந்து கலைஞர் என்ன சொன்னாரோ அதே நிலைமை தான் இன்னைக்கும் இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. 2 பாயிண்ட், அதுல இருந்து நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன். ஆண்டுதோறும் மக்கள் மாறி மாறி தேர்தல்களை சந்திக்கும் நிலையால் ஆட்சி இயந்திரம் சரிவர செயல்படாமல் உள்ளது. அடுத்தது, எடுத்த கொள்கை முடிவுகளை ஆட்சி இயந்திரத்தின் வாயிலாக நிறைவேற்ற முடியாத தேக்க நிலை ஏற்படவும் பொதுமக்களுக்கு சங்கடங்களை உருவாக்கவும் வழிவகைக்கும் என்று கருதுகிறேன். இப்போ இந்த காரணத்துக்காகத்தான் இது வந்து ஒரு மெயின் ரீசன். ஒண்ணு வந்து பாலிசி பேரலிசிஸ். நான் வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவன்ற ஒரு காரணத்துக்காக நான் சொல்றேன். எப்பப்பெல்லாம் வந்து தேர்தல் நடக்குதோ, அது வந்து பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அந்த தேர்தலுக்கு அறிவிப்பதற்கு முன்பு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு வந்து அரசு அதிகாரிகள் வந்து எந்த ஒரு கொள்கை முடிவையும் அரசாங்கத்தையும் எடுக்க விட மாட்டாங்க. அப்படி எடுத்தா அந்த கொள்கை முடிவுகளை வந்து செயல்படுத்தவும் விட மாட்டாங்க.
கேட்டா உடனடியா என்ன சொல்லுவாங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துரும் சார், அதனால நான் எந்த ஒரு திட்டத்தையும் எங்களால கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஈவன் ஒரு சில சமயத்துல ருட்டீன் ஒர்க் அது வந்து எமர்ஜென்சி பேசிஸ்ல கூட இருக்கும். உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது நானும் அரசு அதிகாரியா செஞ்சிருக்கிறேன், நானும் வந்து அதுல ஒரு கல்பிரிட்டா இருந்திருக்கிறேன், அதுக்காக நான் சொல்றேன். உடனடியா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, சார் இது ஒரு தடவை எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஃபர் பண்ணிடுவோம் சார், எலெக்ஷன் கமிஷன் வந்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் சார், அல்லது அதுக்குரிய நீங்க இந்த எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி மாநில வளர்ச்சிக்கு தடையா இருக்குன்ற ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறீங்க. இப்ப முதல்வர் கேட்ட ஒரு கேள்வி சொல்றேன். சில மாநிலங்கள்ல ஆட்சி கவிழ்ந்து தேர்தல் நடத்தும் சூழல் ஏற்பட்டா ஒன்றியத்தில் ஆட்சியில் இருப்பவர்கள் வந்து தாமாக முன் வந்து கலைச்சிருவாங்களா, இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துற வரைக்கும் அங்க என்ன செட்டப்பை ஏற்படுத்த போறீங்கன்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்கிறாரு. இப்போ ஒரே நேரத்துல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்திடுவீங்களா, அதெல்லாம் சாத்தியமா? விஜயன், இதுல வந்து என்னன்னா இப்ப வந்து அதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது, உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப இவர் சொன்னாருங்களா, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி அவங்க வந்து கண்டிப்பாக எல்லாரோட கலந்து உரையாட இருக்கிறார்கள். அவர் வந்து 4 பாயிண்ட் வந்து அந்த தீர்மானத்துல சொல்றார். முதல் பாயிண்ட் இந்த மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. இங்க எங்க மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரா வந்துச்சு? ஏன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட போறாங்க, மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்க போறக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இது. இதை விட்டுட்டு இங்க எதுவும் மன்னராட்சி பத்தி நாங்க பேசவே இல்லை. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா டெக்னிக்கலா அதை எப்படி அவர் அந்த கருத்துக்கு வழி சேர்க்கிறாருன்னா இல்ல அந்த கருத்து அந்த நீங்க அத வாரிசு அரசியலை நோக்கி கொண்டு வரீங்க, மன்னராட்சின்னு நம்ம திசை திருப்பிட கூடாதுன்றதுக்காக சொல்றேன் நான். இல்ல திசை திருப்பவே இல்ல, ஏன்னா தீர்மானத்தோட போர்ஷன் தான் நம்ம வந்து இப்ப டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அவர் கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் பேசினாரு. 8 நிமிஷம் அந்த தீர்மானம் ஆசீர்வாதம் உங்க வாட்ச் ஃபாஸ்டா ஓடுது, 8 நிமிஷம் தான் கொடுத்தேன், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ரைட். இப்போ அதுல வந்து அந்த தீர்மானத்துல நான் 4 பங்கா பிரிக்கிறேன். முதல் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன், மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. அடுத்தது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று. 1951-52 நடந்தது, 1957 நடந்துச்சு, 1962 நடந்துச்சு, 1967 நடந்துச்சு. அப்பெல்லாம் நானும் பறக்கவே இல்லை. ஆனா இதே இல்ல சார், அப்ப அந்த சூழல் இல்லையே, ஆட்சி கவிழ்ப்பு இல்ல, கட்சியை உடைக்கிறது இல்ல, ஆட்சி மாற்றம் இல்ல, அதெல்லாம் நடக்கலையா? இப்போ அந்த பாயிண்ட் தான் வரேன். இப்ப நீங்க ஆரம்பிச்சீங்க இல்லீங்களா, அதுக்குரிய அந்த பாயிண்ட்க்கு தான் இப்பதான் நான் வரேன். இந்த நீங்க சொன்னீங்க இல்லீங்களா 4 தடவை நடந்துச்சு, அதுக்கப்புறமேட்டு நடக்கல. காங்கிரஸ் கட்சி நேரு முதற்கொண்டு இந்திரா காந்தி முதற்கொண்டு கிட்டத்தட்ட 50-60 தடவை எதிர்கட்சிகள் எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருந்தார்களோ அவர்களை கலைத்ததன் விளைவுதான் கேரளால உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளை வந்து கலைச்சது. இப்போ ஒரு 5 வருடத்துக்கு, அதாவது சட்ட ரீதியாவே நீங்க பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, என்னைக்கு வந்து அதனுடைய கான்ஸ்டிடியூட் ஆகுதோ, அந்த பார்லிமெண்டோ அல்லது அசம்பிளியோ கான்ஸ்டிடியூட் ஆகுதோ அன்னைக்கு தேதியில இருந்து 5 வருஷத்துக்கு. இப்போ இடையில வந்து ஒரு ஆட்சி கலைப்பு நடந்தது. அது எந்த ஆட்சி கலைப்பு எந்த காரணத்துக்காக கூட நடக்கலாம். அது வந்து சட்ட வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து கிட்டத்தட்ட 5 பாயிண்ட்களை சொல்லுது. ஒரு நிமிஷம் மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அப்படி பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் திரு ஆசீர்வாதம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, முதல்ல இதுக்கு என்ன அவசியம்ன்ற ஒன்று. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்ல நிர்வாகம் தடைபடுது அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் நடக்கிற தேர்தலுக்கு வந்து பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வர வேண்டிய அவசியம் இல்லைன்னா மாநிலத்தில் அந்த தேர்தல் நடக்க போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று. இப்போ இன்னொன்று சாத்தியமற்ற ஒன்றுன்னு என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு மாநில அரசு கலைஞ்சா அதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு இருக்கு? ஒருவேளை ஒன்றிய அரசுக்கு விழுந்துருச்சுன்னா மாற்று ஏற்பாடு என்ன? உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நீங்க எப்படி தேர்தல் நடத்துவீங்க? இதெல்லாம் அட்ரஸ் பண்ணும்ல. இல்ல இப்போ அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து இந்த பாயிண்ட்களை தான் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இப்போ அந்த ஹையர் லெவல் கமிட்டிக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இந்த 5 வருட பீரியட் இருக்கு இல்லைங்களா, அந்த 5 வருட பீரியடுக்கு உள்ளார ஒரு ஆட்சி வந்து கலைஞ்சிருச்சு. அந்த கலைப்பு எதுக்காக வேணாலும் இருக்கலாம். அதனுடைய கலைப்பு ஆர்டிகல் 83(2) இருக்கலாம், 172(1) இருக்கலாம், 85(2) இருக்கலாம், 174(a)(2)(b) இருக்கலாம், அல்லது அடிக்கடி நம்ம பேசுறோம் இல்லைங்களா 356 கூட இருக்கலாம், இருந்துட்டு போட்டோம். ஆனா 5 வருடத்துக்கு இடையில அது மாதிரி இருக்கும்போது ஒரு சஜஷன் வந்திருக்குது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து. இத த்ரெட் பேரா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதாவது அடுத்த எலெக்ஷன் நடக்க
கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பீரியட் இருக்கு இல்லைங்களா, சப்போஸ் வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து ஆட்சி கலைப்பு நடக்குது. இப்ப என்ன சிஸ்டம், 6 வருஷம் வரை வந்து வெயிட் பண்ணலாம், அடுத்த 6 மாசம் வரை வெயிட் பண்ணலாம், அதுக்குள்ளார ஒரு எலெக்ஷன், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல அடுத்த 6 மாசத்துக்குள்ளார. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதே ப்ரொபோசல் தான் அவங்க சொல்றாங்க. அதாவது வந்து அண்மையில வந்து எலெக்ஷன் இருந்துச்சுன்னா ஜனாதிபதியோ அல்லது கவர்னரோ ஒரு தனக்குன்னு வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உருவாக்கி அவங்க மூலமாக டே டு டே அஃபேர்ஸ் மக்களாட்சிக்கு எதிரானதா போய் முடியும்ன்றாங்க. இல்ல சார், இப்ப நீங்க எங்க ஆர்குமெண்ட்ட தொடங்குனீங்க? மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க, மக்கள் தானே தேர்ந்தெடுக்க போறாங்கன்னு சொன்னீங்க. இல்லங்க, இது ஒரு சஜஷனா தான் வந்திருக்கு. இத ரிஜெக்டும் ஆகலாம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 2 வருஷம் தான் ஆட்சி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒழிச்சுன்னா ஒரு பீரியட்ல வந்து அந்த இன்னொரு தடவை வந்து அந்த பேசலாம், 2.5 வருஷம் கழிச்சு நடத்தலாம். அதுல வந்து இதே பாயிண்டா எடுத்துக்கிறேன். இப்ப இதுல ஆசீர்வாதம் அவர்கள் சொல்றது வந்து நிபுணர் குழு போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறாங்க, தேர்தல் ஆணையமும் பரிந்துரையை வழங்குது, இதுல யாருக்கும் பாதகம் இல்லாமல் ஒரு செட்டப்புக்கு வருவதற்காக முயற்சிக்கிறாங்க. ஏன்னா முதல்ல அப்படி ஒரு செட்டப் இருந்தது, ஒரே நாடு ஒரே தேர்தல். அதற்கப்புறம் மாற ஆரம்பிச்சிச்சு. மீண்டும் அந்த பழைய பொசிஷனுக்கு கொண்டு வருகிற போது நிபுணர் குழுலாம் ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிற போதே எதற்காக இதற்கு எதிராக தீர்மானம், அதுதான் அவர் கேள்வி எழுப்புறார். இல்லை, இந்த ஐடியா கன்சீவ் ஆனப்போ என்ன மாதிரி இந்த பணிகள் துவங்கப்பட்டதுன்றதுலேயே இப்போவே பிரச்சனை வந்துருச்சு இல்லையா? திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் 9 பேர் கொண்ட குழு போட்டாங்கல்ல, அப்போ அந்த குழு நோட்டிஃபை ஆகிறதுக்கு சில வாரங்களுக்கு முன்பே, சில மாதங்கள் நினைக்கிறேன் முன்பே வந்து முன்னாள் மேனாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் போய் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவரையும் சரி, அமித்ஷா அவர்களையும் சரி, 12 மாநில ஆளுநர்கள் அவர்களையெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து இது சம்மந்தமான கருத்து கேட்பு நடத்தியிருக்காரு. அவரெல்லாம் அதெல்லாம் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நோட்டிஃபிகேஷனே வந்தது, அவர் பேர் போட்டு. ஒரு பக்க சார்பு கருத்து கேட்பா, அது ஒரு பக்கம் நடந்தான்லாம் நான் கேட்கல. நாங்கள் என்ன கருத்து கேட்புப்பட்டதுனாலும் கூட நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு முன்பே வந்து அவர் போய் இது போன்ற பல தரப்பில் வந்து கருத்து கேட்புகளை முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த பேரை நோட்டிஃபை ஆச்சுன்றது தான் செய்திகள் வந்தது. ஸோ முடிவு எடுத்துட்டு நோட்டிஃபிகேஷன், அந்த அச்சங்கள் இருக்கிறதுனால தான் பல பேர் வந்து ஆப்ரிஹென்ஷன்ஸ் வெளிப்படுத்தினாங்க. இது அந்த பின்னணியில தான் பார்க்க வேண்டியதா இருக்கு, என்ன காரணத்திற்காக இது செய்யப்படுகிறது அப்படின்ற கேள்விகள் எழும்பொழுதுதான். அப்புறம் தொடர்ந்து இதுல ஒரு துணையா சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. திரு ஆசீர்வாதம் என்ன சொல்றாரு, எப்படி வந்தாலும் மக்கள் தானே தேர்வு செய்ய போறாங்க, இதுக்கு ஏன் தேவையற்ற அச்சம்னு கேட்கிறாரு. இல்ல, மக்கள் ஒரு தடவை தேர்வு செய்யணும், ஒரே ஒரு தடவை அதுதான் திருப்பியும் கேட்கறாங்க. மக்கள் தான் ஏற்கனவே தேர்வு செஞ்சுட்டாங்க இல்லையா, அதுக்கான காலத்தை விடுங்களேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு தேர்தலை ரத்து செஞ்சு இல்லைன்னா வந்து முன்கூட்டியே கலைக்கணும், இல்லைன்னா வந்து 2.5 ஆண்டு காலம் இப்போ சொல்றாருல 2.5 ஆண்டுல முடிஞ்சிருச்சா அடுத்த ஒரு 2.5 வருஷம் வெயிட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அது எவ்வளவு எளிதா வந்து சொல்லிட்டு போறது பார்த்தீங்களா? ஒரு அரசு மாநிலத்தில் ஒரு அரசு மக்களுக்கு 2.5 ஆண்டுகளே இல்லாமல் குடியரசுத் தலைவரோ இல்லை ஒரு ஆளுநரோ அவர் வந்து ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கான்ஸ்டியூட் பண்ணி அப்படியே நடத்திக்கலாம். இது எங்கிருந்து வருதுன்னா, நீங்க கடைசியா காஷ்மீர்ல தேர்தல் நடந்து 10 வருஷம் ஆச்சு. அது மாநிலமா இருந்தது, யூனியன் பிரதேசமா தரம் இறக்கப்பட்டுருச்சு. 10 வருஷம் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடத்தப்படல, கடைசியாக தேர்தல் நடந்து 10 வருஷம் ஆச்சு. அப்போ இது அவ்வளவு எளிதாக கடந்து போகக்கூடியது இருக்கலாம். அந்த மாநில மக்களுக்கான ஒரு மக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை கூட ஜனநாயகத்தில் இல்லாம போகுது இல்ல. அங்கதான் இந்த கேள்வி, இந்த பரிந்துரை ஒருவேளை நிராகரிக்க கூட படலாம், அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு முன்பாகவே இல்ல, நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய உள்நோக்கத்தை தான் கேள்வி எழுப்பப்படுது. இது செய்யும் விதத்தில் ஆரம்பத்திலிருந்தே செய்யும் விதத்தை எப்படி இது நோட்டிஃபை ஆகுது. இந்த இவர் ஆரம்பம் 2015 இது சொல்லிடுறாரு, அது வேற விஷயம். அப்பவே பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டியோட ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் கொடுத்துருது, அது வேற விஷயம். அதுக்கப்புறம் நீதி ஆயோகம் லா கமிஷனும் 2 பரிந்துரைகளை கொடுக்குறாங்க. 2 கட்டங்களாக நடத்தலாம், எடுத்தெடுப்புல முதல் ஒரே இதுல தேர்தல் நடத்த வேண்டாம், 2 கட்டங்களாக பிரித்து பாதி சட்டமன்றங்களுக்கு ஒரு முறையும் மினி பாதி சட்டமன்றங்களுக்கு வந்து 2.5 ஆண்டுகள் கழித்து அப்படி வைக்கலாம் அப்படின்ற பரிந்துரைகள்லாம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு லார்ஜர் கன்சல்டேஷன் நடந்தா பரவாயில்ல. நீங்க நோட்டிஃபை பண்ணி 1 வீக்ல வந்து எந்த கன்சல்டேஷனுமே இல்லாமே தான் நோட்டிஃபை பண்ணீங்க, அதுதான் உங்க மேல வைக்க குற்றச்சாட்டு. அது எந்த அளவுக்கு நடந்ததுன்னு எக்ஸாஸ்டிவா நடந்ததுன்னு தெரியல, அந்த வெளிப்படைத்தன்மை இல்லான்றதா பிரச்சனை. சுருக்கமா சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிடுறோம். அந்த இடத்துக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சுருக்கமா. இல்ல விஜயன், இதுல வந்து இந்த நோட்டிபிகேஷன் வந்தது வந்து செப்டம்பர் மாசம் வந்துச்சு. கிட்டத்தட்ட இப்ப வந்து கருத்து கேட்புன்னு சொன்னது ஜனவரி மாசம் 15ஆம் தேதிக்கு முடிஞ்சு. கிட்டத்தட்ட 4 மாசமா வந்து மக்கள் ஊடகங்கள் மூலமாக நீங்களாம் பல தடவை விவாதிச்சிருக்கீங்க. அது அடிப்படை கேள்வி. அதுல 19 கட்சிகள் மட்டுமே வந்து நீங்க சொன்னது வந்து 45 கட்சிகள் வந்து சொல்லப்பட்டது. 19 கட்சிகள்ல தான் நீங்க அந்த கருத்து கேட்புல அந்த குழுவுல கூட வந்து இருக்கு.
அது அந்த குற்றச்சாட்டை வந்து இன்னைக்கு சட்டமன்றத்திலே எழுப்பியிருக்காரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட எழுப்பியிருக்காரு. அப்புறம் அடிப்படை இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுகிறது என்னன்னா, இதுல வந்து செலவினத்தை குறைக்க முடியும், அரசுக்கு மக்களுடைய வரிப்பணம் விரையாகிறது வந்து குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு எஸ்டிமேட் வந்து கடைசியாக வந்து வல்லுநர்கள் எழுத கட்டுரை நான் படித்ததில் சொல்றேன், சராசரியாக ஒரு எம்எல்ஏ தேர்தலுக்கு 5 கோடி வரை செலவாகுது. பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது எம்பி தேர்தலுக்கு 30 கோடி வரை செலவாகுது, சராசரியாக செலவு செய்யக்கூடியது. இது எல்லாமே அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரங்கள் கிடையாது. அப்போ இந்த கணக்கீடை எடுத்துக்கொண்டால் ஒப்பீட்டு அளவில் நான் சொல்றேன், அப்போ தேசிய அளவில் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் 2 முக்கியமான வேட்பாளர்கள் இருப்பதாக கருதி கொண்டா, நம்ம தமிழ்நாட்டு எடுத்தாலும் சரி, இல்ல பக்கம் பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் எடுத்துட்டாலும் சரி, ஸோ அந்த அடிப்படையில் இதன் கூட தேர்தல் நடத்தக்கூடிய செலவையும் கணக்கிட்டால் ஒரு 1 லட்சம் கோடி அளவிற்கு வருகிறது அப்படின்றாங்க. அப்போ அந்த 1 லட்சம் கோடின்றது 300 லட்சம் கோடிகள் ஜிடிபியாக கொண்ட ஒரு நாட்டிற்கு 0.33% உங்க ஜிடிபியில் இல்லையா? அப்போ இந்த தேர்தல் நடத்துவது இந்த 0.33% ஜிடிபி நடத்துவதில் தான் நீங்க மிச்சப்படுத்த போறீங்கன்னா 12 லட்சம் கோடியை வந்து கார்பரேட்டுகளுக்கு வந்து வெய்வர் செய்யக்கூடியது இல்ல ரைட் ஆஃப் செய்யக்கூடிய ஒரு அரசிற்கு அந்த 1 லட்சம் கோடியை வந்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கு செலவு செய்யறதெல்லாம் நீங்க மிச்சப்பட போறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இப்போ மக்கள் பணி தடப்படுது, ஒவ்வொரு டைமும் எலெக்ஷன் அந்த விவரத்தை அதையும் சொன்னார், அவர் அந்த கருத்தை சொன்னார். இப்போ வந்து முடிவெடுப்பதில் வந்து ஒரு முன்னாள் ஒரு அரசு ஊழியர் என்ற முறையில் 6 மாதங்கள் தேர்தல் நடப்பதற்கு 6 மாதங்கள் முன்பிருந்தே தடைபெற்றோம், அதுல ஒரு சுணக்கம் ஏற்பட்டுரும் ஏதோ ஒரு காரணம் சொன்னார். அப்போ 2019 உத்தரப்பிரதேஷ்க்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு. அதுக்கு 2 மாதம் முன்னாடி தான் டிமானிட்டைசேஷன் சொல்லிட்டு அசால்ட் ஆன் பிளாக் மணி அப்படின்னாரு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆன் பிளாக் மணினாங்க. அது எதில் தடைபட்டு போய் அதை அனௌன்ஸ் பண்ணாரு நவம்பர் 8ஆம் தேதி. ஒரு தடையும் படல, நாடே வந்து தெருவில் நிறுத்துறதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவ்வளோ பெரிய, அதாவது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா எடுப்பதற்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் நீங்க சில மக்களுக்கான பணிகள் செய்யறதுல மட்டும்தான் உங்களுக்கு வந்து தடை வந்துருது அந்த 2 மாதம் மாடல் கான்டக்ட்ல. பேசலாம் ஸ்ரீராம். இப்போ இதற்கு என்ன அவசியம்ன்றது தான் திரும்ப ஆர்குமெண்ட்டாக வருது. நீங்கள் சொல்ல காரணமும் வலுவா இல்லை. பட்ஜெட்டு செலவினங்களை குறைப்போன்றது இந்தியா போன்ற நாடுகள்லாம் இதெல்லாம் ரொம்ப சொற்ப தொகை அப்படின்றதும், நீங்கள் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்டில் மக்கள் நலன் பாதிக்கப்படுது, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சரி செய்ய முடியும். இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைப்பது சரியல்ல, இதான் வாதம். இல்லை, இது வந்து முதல்ல புது கான்செப்ட் இல்லை, இது இந்தியாவில் நடந்திருக்கு, 4 வாட்டி நடந்திருக்கு. அதோட முக்கியமான விஷயங்கள் பாலிசி பெராசிஸ் சார் சொன்ன மாதிரி அது இருக்குது. அதே மாதிரி செலவினங்கள் 5000 ஒரு எலெக்ஷனுக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 5000லேருந்து இவ்வளோ அமௌண்ட் போகுதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் தான் வந்து காரணம். ஏன்னா வந்து இதை வந்து என்னமோ வந்து இதை நமக்கு வேணுங்கிற போது ஜிடிபி வச்சு இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லுவோம், நமக்கு வேணாங்கிற போது அதை அப்படியே மாற்றியும் பேசுவோம். ஸோ நம்ம எப்படி வேணால் பேசிக்கலாம். என்ன மாற்றி பேசுகிறாங்க அது? ஏன்னா இப்போ வந்து 0.33% தானே அந்த 12 lakh, உடனே அந்த 12 lakh கார்பரேட் அந்த அவங்களுடைய சோ கால் ரைட் ஆஃப், அதுக்கெல்லாம் கம்பேரிசன் பண்றது பட்ஜெட் அதுக்கு கம்பேரிசனே இல்ல. நிச்சயமாக ஒட்டுமொத்த பட்ஜெட்ல தேர்தல் செலவு குறைவு, வளர்ச்சி இந்தியாவோட மாதிரியான நாட்டுக்கு வளர்ச்சி, கண்டினியூஸ் வளர்ச்சி நிச்சயமாக தேவை. அதை வந்து இந்த மாதிரியான எலெக்ஷன்கள் எப்பப்போ வருதோ அப்பப்பெல்லாம் அது நாட்டுடைய வளர்ச்சியை நிறுத்தும். சார், இவ்வளவு தடை இருந்து தானே சார் இப்ப பாஜகவினர் நாங்க உலக அரங்குல 3வது இடம், இவ்வளவு தடையை வச்சு தானே சாத்தியப்படுத்திருக்கீங்க. இதுல கவலைப்பட வேண்டிய பார்ட்டி பாஜகவா தாங்க இருக்கணும். ஏன்னா எத்தனை மாநிலத்தில் அந்த அரசாங்கம் இருக்கு, ஒரு பாஜக தான் இதுல பிகஸ்ட் வரி பண்ண வேண்டியும். திருப்பி நாங்க வர முடியாதுன்னு நினைக்கிற கட்சிகள் பயந்தா அதுக்கு என்னங்க பொறுப்பு? அது வந்து இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நீங்க எதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்கிறீர்களோ அதெல்லாம் இந்த மத்திய அரசாங்கம் செய்து காட்டியிருக்கு. ஆர்டிகல் 370 இருக்கட்டும், டிஜிட்டல் பேமெண்ட்டை பத்தி சிதம்பரம் வந்து எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சைப்படுத்தினார் பார்லிமெண்ட்ல. எந்த ஒரு அம்மா கிட்ட 6 ரூபா 50 பைசா உங்களால வாங்க முடியுமா? அந்த அம்மாக்கு பாஷ் மிஷின் இருக்கா? அந்த அம்மா கிரெடிட் கார்டுக்கு எங்கேயாவது போகுமா? எப்படிலாமோ அதை வந்து கொச்சைப்படுத்தினார். இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய நாடு நம்ம நாடு. இல்ல, இதுல ஒரு 2-3 விஷயத்தை சொல்லிடுறேன். எதுக்கான பாயிண்ட்டுக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு எத்தனால் மிக்ஸ்ல இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 10% எத்தனால் மிக்ஸ்ல இருந்து இன்னைக்கு 20% எத்தனால் மிக்ஸ்ல இன்னைக்கு பெட்ரோல் நம்ம பண்ணதுனால நம்ம நாட்டுக்கு அதே தான். அதுக்கு எலெக்ஷனுக்கு நான் வருவேன், எனக்கு கொஞ்சம் பேச விட்டாதான் உங்களுக்கு அது புரியும். கேள்வி தொக்கி நின்றும் உங்களுக்கு தரேன் சார். நீங்க எல்லாரும் இப்படி நேர கடிகாரத்தை வச்சு கொடுங்க, நான் சொல்லிடுறேன். எல்லாரும் விவாதத்துக்கு வரவங்க வந்து கருத்தோட வந்தா பரவாயில்ல, கடிகாரத்தோட வந்தா நான் என்ன செய்ய? கருத்தோட வரும்போது நீங்க உள்ள வந்தீங்கன்னா கருத்துக்குள்ள வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். நான் என்ன கேக்குறேன், நாட்டுடைய சேமிப்பு ஒரு விஷயத்துக்கும் செய்தால் அந்த நாட்டோட கண்டினியூஸ் சேமிப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த எலெக்ஷனையும் ஒரு முறை செய்து விட்டால்
வருஷம் நாட்டுக்கு செலவுகள் கம்மி. சரி, இதுதான் சரி. பாயிண்ட் டேக்கன். நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் சரி, பாயிண்ட் டேக்கன். Thank you. எத்தனால் 20% மிக்ஸ் ஆனது. இதுல என்னன்னா 53000 இல்ல கார்த்திகேயன் கேட்ட ஒரு புள்ளி. சரி, ஒரு புள்ளிங்க. ரயில்வேஸ்ல 39000 எலக்ட்ரிசிட்டிஃபிகேஷன் இல்ல சேவ் பண்ணனும்ன்ற பாயிண்ட் எடுத்துக்கறேன் நான். கோடி வருஷத்துக்கு சேவ் பண்றோம். இல்ல நான் அதே மாதிரி புரிஞ்சிருச்சு. ஒரு வாட்டி நாம் செய்தால் நாட்டுக்கு அது வலு சேர்க்கிறீங்க உங்க கருத்துக்கு. இதுல என்ன அவர் கேக்குறாருன்னா, முதல்ல இல்ல அது வேற ஒரு டிபேட். இதுல இந்த ப்ராசஸ் கொண்டு வருகிற போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கு, அது சவால் விடணுமா நின்னா ஜெயிக்கணுமான்றது இன்னொரு வாதம். ஆனா என்ன அவர் கேட்கிறாருன்னா, இந்த ப்ராசஸே ஒழுங்கா நடக்கல, சந்தேகத்திற்கு உட்பட்டு நடக்குதுன்றார். டிரான்ஸ்பரன்சியா நடக்குதான்னு இல்ல 6 நேஷனல் பார்ட்டிஸ்க்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, 33 ரீஜனல் பார்ட்டிஸ்க்கும் அனுப்பிச்சிருக்காங்க, அன்ரெகக்னைஸ் ஒரு 13 பார்ட்டிஸும் அமைச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு அமைச்சிருக்காங்க. இந்த குழுவை ஹெட் பண்றது ஒரு யாரோ ஒருத்தர் கிடையாது, முன்னாள் ஜனாதிபதி இதை ஹெட் பண்றாரு. யாருமே நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய இமேஜினேஷனுக்கு எதுவும் செயல்பட போவது இல்லை. யாரெல்லாம் சந்திச்சாருன்னு எல்லாரையும் சந்திக்கலாங்க. குதிரை யார்கிட்ட திமுக கிட்ட வாங்கணுமா, பர்மிஷன் வாங்கணுமா, இல்ல தமிழ்நாடு ஊடக வேளாளர்கள் இல்ல பத்திரிகையாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? யாரை மட்டும் சந்திக்கிறார் இல்ல அப்படி இல்ல, யாரை மட்டும் சந்திக்கிறார் இன்க்ளூடிங் ரீஜனல் பார்ட்டிஸ், சரி ஓகே, இன்க்ளூடிங் ரீஜனல் பார்ட்டிஸ், இன்க்ளூடிங் நேஷனல் பார்ட்டிஸ் எல்லாரோட ஒபினியனையும் கேட்டு தான் அவங்க இவர் என்ன கேக்குறாருன்னா, ஆர்எஸ்எஸ் சந்திச்சா தீகாவை சந்திக்க வேண்டாமான்னு கேக்குறாரு. பாட்டு போங்க, நீங்க வந்து பாருங்க, டெஃபினட்டா அவர் பார்க்கணும், நம்ம பாருங்க, டெஃபினட்டா பிரசிடென்ட் முன்னாள் பிரசிடென்ட் வந்து பாருங்க, பாப்பாரு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி சந்திச்சாரு. இது சம்பந்தமானது தான். இந்திரகுமார், இப்போ ரெண்டு விஷயம், என்ன வளர்ச்சி பணிகள் செய்யலாம்ன்றது ஒரு ஆர்குமெண்ட். அதை தாண்டி ஸ்ரீராம் சொன்னது வந்து, இது எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்து விவாதிக்கிறோம், உன்னை சரி செய்ய முயற்சிக்கிறாங்க, இதுல என்ன சந்தேகம், இதற்கு எதற்கு எதிர்ப்பு அப்படின்னு கேள்வி. முதல்ல வளர்ச்சி திட்டங்கள் செய்ய முடியல அப்படின்ற அந்த கருத்து வந்து ஆடு நனைகிறதுன்னு ஓனாய் அழுகிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறது. இந்தியாவில் வந்து இப்போ ஒரு ஆட்சி அமைகிறது அப்படின்னா 5 ஆண்டுகள் அவங்க ரூல் பண்ணுறாங்க. 5 ஆண்டுகளில் 4 வருஷம் பண்ணாதத, 4.5 வருஷம் பண்ணாதத, 4.25 வருஷம் பண்ணாதத, ஐயோ இந்த 2 மாசத்துல நான் பண்ணிடணுமே, ஐயோ இந்த 2 மாசத்துல நான் ஊசி போட போறேன், ஐயோ இந்த 2 மாசத்துல எல்லாருக்கும் நான் 1000 ரூபா அக்கௌண்ட்ல போட போறேன், ஐயோ இந்த 2 மாசத்துல நான் 15 லட்சம் எல்லாருக்கும் உடனே அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்னு சொல்ற மாதிரி இருக்கிறது. பொதுவாக ஒரு திட்டம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இட் டேக்ஸ் டைம். அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கிறது. அதை வந்து சரி செய்து கொள்வது அப்படின்றது வந்து தனியாக லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ். அதையும் எலெக்ஷனையும் இவங்க கிளப் பண்றது அப்படின்றது ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது. ஸ்ரீராம் கேட்ட இன்னொரு பாயிண்ட், இதுல வந்து பாதிக்கப்பட போறது வந்து பாஜக ஆளும் மாநிலங்கள்ல அவங்களும் சேர்ந்து தானே இருக்கிறாங்க, அவங்களும் இந்த திட்டத்துக்குள்ள தானே வர போறாங்கன்றதானே அவருக்கு மேக்ஸிமம் இந்த ரீஜனல் பார்ட்டியோட அதிகமாக ஆளுங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. இந்தியா முழுக்க பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு மாநில அரசுகள் தங்களை தாங்களே டிசால்வ் பண்ணிட்டு எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க. இந்த டிசால்வ் பண்ணிட்டு எலெக்ஷனை சந்திக்கிறது அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து உலகம் அறிந்த உண்மை. அதில் என்ன பாசிபிலிட்டி, யாருக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றதுக்குள்ளெல்லாம் நான் போகலை. இவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்ற விஷயம் வந்து இந்த நலத்திட்டங்கள் செய்ய முடியல, அதுக்கடுத்து வந்து நேரம் விரயமாகுது, மக்களுக்கு வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது, பசங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு. 6 மாதமாக ஓபிசி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 8 மாதம் ஆக போகுது. 8 மாதமாக அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்காலர்ஷிப்பும் வந்து சேரலைன்றாங்க. இதில் வேஸ்ட் ஆகாத டைம் இவங்க எலெக்ஷன் நடத்த போகிற இந்த 60 நாளில் என்ன வேஸ்ட் ஆகுது அப்படின்றது புரியல. அதே போல் இவங்க எலெக்ஷன் நடக்கும் பொழுது மாநிலத்தில் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா மாநிலத்துக்கு தனியாக நடக்கும்போது பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உடனே ஓடி போய் அட்ரஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்தது. கர்நாடகாவில் எலெக்ஷன் நடந்தால் கர்நாடகாவில் தான் நலத்திட்டம் செய்ய முடியாது. மணிப்பூருக்கு நலத்திட்டம் செய்யலாம் இல்லையா, மணிப்பூர் மக்களை போய் காப்பாற்றலாம் இல்லையா, அந்த மணிப்பூர் மக்களை இவங்க எப்படி ஓடி போய் காப்பாற்றினாங்க அப்படின்னா கர்நாடகால எலெக்ஷன் கேம்பெயின் திட்டமிட்டதெல்லாம் முடிச்சிட்டு தான் மணிப்பூருக்கு. இல்ல அது வேற ஒரு பாதைக்கு இல்ல, அப்ப எங்க இவங்க டைம் வேஸ்ட் பண்றாங்க? என்னோட கேள்வி என்னன்னா, அப்ப நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது வேண்டான்றீங்களா? அது தேவையற்ற ஒன்றுன்னு சொல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி நான் என்ன சொல்றேன்றதை விட இந்த தேர்தல் பற்றிய முடிவெடுக்கும் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது அப்படின்றத கான்ஸ்டிடியூஷனலா பேசுவோம். இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி அப்படின்றது நீண்ட ஒரு விவாதத்திற்கு பிறகு இந்த கான்ஸ்டிடியூஷன் நம்ம கொடுத்திருக்கு. அதுல நம்மளுக்கு விமர்சனம் இருக்கிறது, அதெல்லாம் தனியா பேசலாம். ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஃபாதர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, கான்ஸ்டிடியூஷனுடைய டிராஃப்ட் ஆர்டிகல் 291 ஒரிஜினல் டிராஃப்ட் வெர்ஷன், அதை வச்சு தான் டிபேட் நடக்குது. அதில் ஆர்டிகல் 291ல வந்து 290, 291, 292 இதுல எல்லாம் என்ன டிஸ்கஸ் ஆகுது அப்படின்னா எலெக்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எலெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்றதான் டிஸ்கஸ் ஆகுது. அப்போ அம்பேத்கர் என்ன பண்றாரு அந்த டிராஃப்ட்ல,
ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸுக்கு கொடுத்துருக்கிற அதே இதை அப்படியே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது அவர்கிட்ட ஒரு கேள்வி வருகிறது. அதாவது அம்பேத்கர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த எலெக்ஷன் தொடர்பான முடிவுகளை எடுத்துக்கொள்வதற்கு ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு எலெக்ஷன்ஸ் பார்லிமெண்ட் கேன் டிசைட். அதே மாதிரி ஆல் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு எலெக்ஷன் கேன் பி டிசைடட் பை த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இட்செல்ஃப் அப்படின்னு கொடுக்குறாரு. அதாவது மாநில தேர்தலை நடத்தும் அதிகாரம் தொடர்பான விஷயங்களை மாநிலமே முடிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றத கொடுக்குறாரு. இன்னைக்கும் அந்த ஆர்டிகிள் 327 அண்ட் 328 இருக்கு வித் சம் அமெண்ட்மெண்ட்ஸ். ஆனா அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, ஏன் 2 பேருக்கும் ஒரே பவரை கொடுக்குறீங்க, பவரை ஒன்னு பார்லிமெண்ட் கொடுத்துருங்க இல்லைன்னா ஸ்டேட் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அம்பேத்கர் இந்த மாநிலத்தின் மீது, இந்த மக்களாட்சியின் மீது, இந்த யூனியனின் மீது நம்பிக்கை வைத்து என்ன சொல்கிறார் என்றால், பார்லிமெண்ட்டுக்கு சில பவர் தேவை. அவங்க வந்து ஓவராலா எல்லா ப்ராவின்சஸையும் பார்க்கும் பொழுது அதுல சில முடிவுகள் எடுப்பதற்காக பார்லிமெண்ட்டுக்கும் பவர் தேவை. அதே போல பார்லிமெண்ட் சில விஷயங்களை லோக்கல் இஷ்யூஸ் சொல்லி விட்டுறணும், அந்த லோக்கல் இஷ்யூஸை வந்து மாநிலங்கள் அட்ரஸ் பண்ணணும். அதனால 2 பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறேன்றாரு. அப்போ இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று முடிவெடுப்பதன் மூலமாக மாநிலத்திடம் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து they are taking this back. இதை வந்து இவர்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க? இல்ல முடிச்சறேன். இவங்க இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னா, நேர விரயம், மக்களுக்கு நேர விரயம் அப்படின்னா, சார் இந்த நாட்டில் வாழுகிறோம், குடிமக்களாக இருக்கிறோம், எதற்காக குடிமக்களாக இருக்கிறோம், இந்த அரசு நம்மளுக்கு நல்ல விஷயங்களை செய்யும், நான் நல்வாழ்வு வாழ்வோம்னு, அதுக்கு செலவிடாத நேரத்தை எதுக்கு செலவிடணும்? பேசலாம். ஆசீர்வாதம், இந்த வாதம் ஒரு முக்கியமான இல்ல இல்ல நான் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பேச வேண்டிய ஒரு முக்கியமான இடம்ன்றது, மாநில உரிமை பாதிக்கப்பட்டிருக்குன்னு முதல்வர் சொல்வதும் அரசியலமைப்பு சட்டத்தின் பிதாமகர்கள் நோக்கமும் ஒரு புள்ளியில இருக்கா, அதுக்கு எதிராக இது இருக்குதான்றதை நம்ம விரிவா ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம்னு நினைக்கிறேன். காத்திருங்கள் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம், மாநில உரிமைகளுக்கு எதிராக ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் இருக்கு அப்படின்றது தான் இந்திரகுமார் சொன்னது. அதாவது இந்திரகுமார் வந்து ஒரு பாயிண்ட்ல சொன்னார். நான் அந்த அது பதில வந்து முதல்ல அதுக்குரிய பதில சொல்லிட்டு அப்புறமேட்டு அடுத்தது வந்து மாநில உரிமையை பத்தி பேசுவோம். பாலிசி பேரலிசிஸ்ன்னு நான் எடுத்த உடனே ஆரம்பிக்கும் போதே நான் பேசினேன். அவர் வந்து அதை வந்து ஒரு கிண்டல் பண்ற மாதிரி, ஆடு நனைஞ்சா ஓன சார் உண்மை. நீங்க 5 வருஷம் நான் பேச விடுறேன், கொஞ்சம் தயவு செய்து. நீங்க பேசும்போது நான் அமைதியா கேட்டுருந்தேன். என்னை கேளுங்க. உங்களுக்கு வந்து அதுல அச்சம் நீங்க வந்து யூ ஹேவ் ஆல் தி ரைட்ஸ் டு இன்டர்வீன். அதாவது நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2004 இருந்து 2007 வரை இதே திமுகவை சேர்ந்த திரு ராசா வந்து சுற்றுச்சூழல் அமைச்சரா இருந்தார். அப்ப வந்து அதுக்கு முன்னாடி அந்த பீரியட்ல என்னென்ன ஒரு முடிவு எடுத்தாருன்னா, ஒரு கொள்கை முடிவு எடுத்தாரு. அதுக்கு முன்னாடி வந்த ஒரு பீரியட்ல 2007க்கு முன்னாடி எல்லா சுற்றுச்சூழல் அனுமதியும் வந்து மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் தான் கொடுக்கணும்னு இருந்துச்சு. அப்ப முதலாக அவர் வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறாரு. அந்த கொள்கை முடிவின்படி மாநில அரசுகளுக்கும் முழு உரிமை உண்டு. அதுல வந்து ஒரு கட் ஆஃப் வைக்கிறாரு. இந்த பீரியட்ல இவ்வளவு ரூபாயில இருந்து இவ்வளவு ரூபாய்க்குள்ள ஒரு மதிப்பீடா இருந்தா அது மாநிலங்களே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. அன்பார்ச்சுனேட்லி இதை வந்து கண்டிப்பா இந்திரகுமார் வந்து அவர் ராஜாக்கு போன் பண்ணி கேட்கணும், அவர்கிட்ட கண்டிப்பா கேட்கணும். அன்பார்ச்சுனேட்லி அந்த சமயத்துல 2-3 மாநிலங்கள்ல வந்து தேர்தல் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? இதை நீங்க ப்ராசஸ் பண்ணக்கூடாது. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ல உள்ள அதிகாரிகள், சார் இதை நம்ம பண்ண முடியாது, அப்படியே கிடப்புல போடுங்க. கிட்டத்தட்ட 6 மாசம் அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து அங்கு வந்து அடுத்த ஆட்சிகள் வரும் வரை அதுல வந்து எந்த ஒரு இதையும் கைய வைக்க முடியாம கிட்டத்தட்ட 6 மாசம் அதை வந்து போஸ்ட்போன் பண்ண வேண்டியதை போச்சு. நான் வந்து காரணம் இல்லாம பாலிசி பேரலிசிஸ் பத்தி சொல்லல, இதுக்கு வந்து ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். தயவு செய்து அவர் ராஜா கிட்ட கேட்டு இதற்கான பதிலே நான் கேட்கிறேன். திட்டங்கள் முடங்கி போயிருக்கு, இதை கேட்டுட்டு நான் வந்துடுறேன். ஆசீர்வாதம், முக்கியமான திட்டங்கள் முடக்கப்படுதுன்றதுதான். திட்டம்னா என்ன திட்டம் இருக்கு? எங்க ஊராட்சி மன்ற தலைவருக்கு சாலை வரியை வாங்கி சாலை போடுறாரு, வரியை வாங்கி குடிநீர் கொடுக்குறாரு, வரியை வாங்கி ஒரு வீடு கட்டி கொடுக்குறாரு. இந்த பவர்லாம் இருக்கும்போது அவர் நினைக்கலாம்ல, எதுக்கு எனக்கு முதலமைச்சர், எனக்கு எதுக்கு அமைச்சர், எனக்கு எது பிரதம அமைச்சர், எனக்கு எதுக்கு நாடு, எனக்கு எதுக்கு மாநிலம், நானே வரியை வாங்குறேன், நானே எங்கள் ஊர் சுத்தம் பண்ணிக்கிறேங்கிறார்ல. இப்போ அதை பிரதமர் கொடுக்க பாதுகாப்பு விரயம், முதலமைச்சர் கொடுக்குறாரு, வேறு என்ன எப்படி நினைக்க முடியும்? அப்போ அப்படி ஒவ்வொரு ஊரும் நினச்சிக்கிட்டா அப்போ நீங்கள் அதாவது நேர விரயம் என்கிற அந்த சொல்லே போய் அந்த சொல்லே அதுதான் அவர் மிக தெளிவாக ஆடு நனைவதுன்று ஓனாய் கொலைப்படுதுன்னு அந்த சொல்லால் பயன்படுத்துகிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது சில மாநில ஸ்டேட்டில் பண்ண முடியாது. அப்போ விதிவிலக்கு கொடுத்தா அவனு இங்கே தேர்தல் முடிஞ்ச நடைமுறைக்கு வரப்போகிறது, அதையும் மாநில அரசு ஏற்றுக்கொண்டால் தானே.
அதாவது என்வாயன்மெண்ட்டுங்கிறது சுற்றுச்சூழல் என்பது அவர் ஆசீர்வாத் ஆசாரிக்குது அவருக்கு தெரியும். ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் சென்ட்ரல் லிஸ்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் ஏற்றிட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு தனி ஆக்ட் இருக்குது, ஏற்றுக்காம கூட இருக்கலாம். இல்லைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் ஏற்றிட்டங்க நீங்கள் கொண்டு வாங்க நேரம் வரைன்னு கேட்கலாம் முடியாது. இந்த ரெண்டு சாவரின் கவர்மெண்ட் இருக்குங்க நம்ம ஏற்றுக்கணும். இரண்டு இறையாண்மை கொண்ட அரசு உண்டு. அதில் மிக முக்கியமாக நேர விரயம் பண விரயங்கிற வாதம் தவறான வாதம். நாட்டின் பிரதமருக்கு பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்கு பண விரயம் என்று நம்ம வந்து தள்ளிப்பட முடியாது. அதுபோல் தான் இந்த நாட்டு ஜனநாயக முறையில் இதயமான தேர்தல். ஓகே அவர் முடிச்சிட்டாருன்னா நான் அடுத்து வரேன். அதாவது வந்து ஓகே இந்த வந்து உயர்நிலை கமிட்டி குழுவுக்கு வந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. தயவு செய்து அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல பேராகிராஃப் நம்பர் 4 பிராக்கெட்ல B-ல வந்து தயவு செய்து படிங்க. அதுல தெளிவா சொல்லிருக்காங்க. இந்த நானே படிக்கிறேன், இங்கிலீஷ்ல இருக்குது. மக்களுக்கு புரியும். இல்ல அதான் இல்ல சொல்லிடுறேன். I examine and recommend if the amendments to the constitution would require ratification by the states. நான் வந்து 5 அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பட்டியலிட்டேன். அதாவது 83 பிராக்கெட் 2, 172 பிராக்கெட் 1, 85 பிராக்கெட் 2 பிராக்கெட் B, 174 பிராக்கெட் A பிராக்கெட் B, 356. இப்போ இந்த 5 அரசியலமைப்பு preamble very clear say இருக்கட்டா preamble எல்லாருக்கும் தெரியும் சார். இல்ல சார் இது open up the key, open up the key. இந்த 5 அரசியலமைப்பு சட்டத்தையும் நாம வந்து அமெண்ட் பண்ணனும். இப்பதான் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு விடுதலை சார் முடிச்சுக்கிறேன் சார். நான் முடிச்சிருங்க பேசுங்க. நான் முதல்ல நீங்க என்னோட ஃப்ளோவை நீங்க வந்து ஸ்டாப் பண்ணீங்க. இல்ல பாயிண்ட் முடிச்சிட்டீங்கனா வாங்க. ஓகே கோர்ட் இல்ல நம்ம கோர்ட்ல சரி வந்துறலாம். எனக்கு நேரம் நெருக்கடி இருக்கு, சொல்லிருங்க. பேசிட்டு இருக்கோம். அதாவது இப்ப இந்த 5 அமெண்ட்மெண்ட் வந்து அரசியலமைப்பு சட்டத்துல பண்ண வேண்டிய சேஞ்சஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் கிட்டத்தட்ட மொத்தம் உள்ள சட்டமன்றங்கள்ல பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல அதை பாஸ் பண்ணணும். இது வந்து முக்கியமான ஒரு கட்டாயம். இதை நம்ம எப்படி பண்ண போறோம்? இப்ப வந்து சட்டமன்றத்துல 30 சட்டமன்றம் இருக்குதுன்னா 15 சட்டமன்றத்தை அதை வச்சு பாஸ் பண்ணி ஆகணும். இப்போ நீங்க சொல்றீங்க இல்லீங்களா, எங்களுக்கு சட்டமன்றத்துல வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க, மாநிலத்துக்கு உரிமை இல்ல. தயவு செய்து சார் மக்களை திசை திருப்பாதீங்க. உங்க முன்னாடியும் இது வைக்கப்படும். உங்களுக்கு வந்து அதை பத்தி எதிர்த்து ஓட்டு போடணும்னா மத்த மாநிலங்கள் இல்ல அவங்க எதுதான் சொல்றாரு, நாங்க 17 இடத்துல இருக்கோம், அப்ப 15 இடத்துல அவங்க இருக்க இடத்துல பண்ணிட்டு மத்த ஸ்டேட் எதிர்த்து ஓட்டு போட்டா என்ன போடாட்டி என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 172 இதெல்லாம் சிம்பிள். அதாவது வந்து டென்யூர் ஆஃப் த பார்லிமெண்ட் அசம்பிளி, அது பார்லிமெண்ட்டுக்கு 83, 85 வந்து அதை எவ்வளவு நல்லா கலைக்கணும்ன்றது பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்றது, இவ்வளவுதான். அதே போல தான் ஸ்டேட்டுக்கு வந்து லெஜிஸ்லேச்சருக்கு 70, 74, 75 இதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு. அப்போ இன்னொன்று முக்கியமான 356 இந்த 5 சரத்துக்களைத்தான் வந்து மாற்றம் செய்ய வேண்டும். அப்போ இன்னொன்று முக்கியமானது பண்ண வேண்டியது ஆன்டி டிஃபெக்ஷனில் கட்சி தாவலில் மாற்றம் கொண்டு வேண்டியது இருக்கும். ஏன்னா அது வந்துச்சுன்னா வந்து நீங்கள் எங்கே கலையுன்னே சொல்ல முடியாது. அதுக்கு தான் நீங்கள் கேள்வி கேட்டிருக்காங்க சட்டமன்றத்தில். இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்ல, ஒருவேளை ஒரு சில மாநிலங்கள் கலைக்கப்பட்டது அப்படின்னா அதற்காக முன் வந்து ஒன்றிய அரசு ஸ்டெப் டவுன் பண்ணிடுமா, இல்லை ஒன்றிய அரசுக்கு வந்து கலைஞ்சு போச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக மெஜாரிட்டியை லூஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா மித்த மாநிலத்தையும் எல்லா மாநிலங்களையும் கலைச்சிட போறீங்களா அப்படின்னு இதெல்லாம் தெளிவு வரும். இதெல்லாம் சேலஞ்சஸ், இதுல சவால்கள். ஒருவேளை அந்த இடத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் கண்ட்ரோல்ல ஆட்சி போயிடும்ன்ற கவலை இருக்கு. அது ஏன்னா அதற்கான உதாரணங்கள் இருக்கு. காஷ்மீர்ல இப்ப நடக்கிறத பாக்குறோம். 10 ஆண்டுகள் அரசியல் ஆட்சியே நடக்கலையாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு கடைசியா தேர்தல் நடந்தது. கடைசியாக எப்ப கலைக்கப்பட்டது, அதுக்கப்புறம் இன்னும் தேர்தல் நடக்கல. இன்னும் குடியரசுத் தலைவர் அது போன்ற ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும்போது ஒரு மாநிலத்தை வந்து டவுன் சைஸ் பண்ணி வந்து யூனியன் டெரிட்டரியாவே சுருக்க முடியும். அந்த அட்வான்டேஜும் உங்களுக்கு இருக்கு. அப்ப நாளை வந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு மாநிலத்தில் பிரகடனப்படுத்திட்டு நீங்க வந்து என்ன மாதிரியான முடிவுகளை கூட பாரதூர விளைவுகள் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப எளிதாக அந்த அரசு எடுத்துட்டு போயிடலாம். பேசலாம், ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். காத்திருங்க. ஸ்ரீராம், இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒருவேளை ஆட்சி கலைக்கப்பட்டால் என்ன நடக்கும், மத்தியில் நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னா இதற்கெல்லாம் தீர்வு காணாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியமா? யார் செயல்படுத்த போறா? இதெல்லாம் தான் கருத்து கேட்டிருக்கு. உங்களுடைய ஆப்ரிஹென்ஷன்ஸ் என்ன? இந்த கருத்துக்கள்லாம் தான் எல்லா கட்சிகளையும், மாநில கட்சிகளையும், தேசிய கட்சிகளையும் கேட்டிருக்காங்க. இந்த 2024 இந்த எலெக்ஷன், இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரப்போகிறது இல்லை. ஆனால் அது கோயிங் ஃபார்வர்ட் அதை என்றாவது ஒரு வாட்டி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து இருக்கு. சாத்தியமற்ற ஒன்றுன்றாங்க. இல்லை, சாத்தியம் உள்ளது. சாத்தியமற்ற ஒன்றுன்னு பார்த்தா உங்களுக்கு அது ஒரு
எக்ஸாம்பிள் கொடுத்தேன் உங்களுக்கு, இந்த டிஜிட்டலைசேஷனை பண்ண முடியாதுன்னாங்க, ஆர்டிகல் 370 எடுக்க முடியாதுன்னாங்க, ராமர் கோயில் கட்ட முடியாதுன்னாங்க, எவ்வளவோ எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் தான் செஞ்சிருக்கோம்ல. அதனால இதையும் அவர்கள் செய்வார்கள். தேரடி அவர்கள் சொன்னார்கள் இந்த கான்ஸ்டிடியூஷன். அதுல ஒரே ஒரு விளக்கம், செய்வது என்பது வேறு, எல்லாரோட ஒப்புதலோடு செய்வது எல்லாமே அரசியலமைப்பு சட்டம் உட்பட்டு அதோடைய சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டலுக்கோட அவங்களுடைய தீர்ப்பின் அடிப்படையில் எல்லாமே கரெக்டாக தான் நடந்தது. அதே மாதிரி தான் இதுவும் நடக்கும். தேரடி அவர்கள் சொன்னாங்க, இது மாதிரி நம்ம முன்னோர்கள் கான்ஸ்டிடியூஷனை வச்சு அப்படிலாம் சொல்லியிருக்காங்கன்னு. இது 105 வாட்டி அதை வந்து அமெண்ட் பண்ணியிருக்கோம். உலகத்திலேயே இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை தான் இத்தனை தடவை நம்ம அமெண்ட் பண்ணியிருக்கோம். அதில் 60 வருஷமாக யார் இருந்தார்கள் என்று தெரியும். ஸோ இது 105 தடவை அமெண்ட் பண்ணது. ஏன் அப்போ அதை அமெண்ட் பண்ணீங்க? அதை அமெண்ட் பண்ணாமல் அவர்கள் அந்த முன்னோடிகள் சொன்னதை பதியே நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கலாமே. காலத்தின் கட்டாயம். அமெண்டிங் ஆன் வாட் பேசிஸ்? whatever basis whichever government decides. ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா சார்? ஆசீர்வாதம் சார் சொல்லுவாரு, கேளுங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரைன்னா என்ன? அவர் பேசுறார் சார். அமெண்ட்மென்ட் இஸ் அப் டு பேசிக் சொன்னா நீங்க பதில் சொல்லுங்க. whatever basis அங்கந்த கால கட்டாயத்திற்கு எது தேவையோ அந்த அரசாங்கம் ஜனநாயகமாக பார்லிமெண்ட்ல அதை சமர்ப்பித்து அதில் அப்ரூவல் வாங்கி பண்றது தான் இது அலோட் பண்ணிருக்காங்க. அந்த அப்ரூவலை என்ஜாக்ல சுப்ரீம் கோர்ட் கிழித்து எறிந்தது இல்லையா? 105 அந்த அமெண்ட்மென்ட் என்ஜாக்ல சுப்ரீம் கோர்ட் கிழித்து எறிந்தது இல்லையா? எதன் அடிப்படையில்? பார்லிமென்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்லிமென்ட் எம்பி அடிப்படையில் பார்லிமென்ட் எம்பி அவருக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்த அமெண்ட்மென்ட்டே கிழித்து எறிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அது அந்த கட்சியோட நிலைப்பாடு. நமக்கு என்ன? அப்ப சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட நிலைப்பாடு என்ஜாக் வேணாம்ன்றது அது சட்டத்தின் நிலைப்பாடா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் நிலைப்பாடா? எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப் பத்தி ரொம்ப வருத்தப்பட்டாரு. எனக்கு என்னன்னா தேரடி வந்து 2022-23 தமிழ்நாடு அரசாங்கம் 10,660 கோடி ரூபாய் செலவழிக்காம மத்திய அரசாங்கம் திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏங்க கோபம் வரல தேரடிக்கு? அமைச்சர் பதில் சொல்லிட்டாரு. 16,442 கோடியில 10,000 சில்லற கோடியை செலவழிக்காமல் அப்படி இல்லன்னா அமைச்சர் பதில் சொல்லிட்டாரு. இவர்களாக சொல்லுவாருங்க. எல்லாமே போய் இவர்கள் தான் உண்மைவாதிகள், இவர்கள் தான் நாட்டை வந்து இவர்கள் சொல்வதெல்லாம் கரெக்ட், இவங்க குழு போட்டா கரெக்ட், இவங்க எது எடுத்துன்னு வந்தாலும் கரெக்ட், மத்திய அரசாங்கம் எது எடுத்துன்னு வந்தாலும் தவறு. இத வந்து நிச்சயமாக இந்த கமிட்டியில உங்களுடைய நியாயமான விஷயங்களை அந்த கமிட்டிக்கு நிச்சயமாக சொல்லலாம். பிரதமரோ இல்ல இந்த அரசாங்கமோ எந்த கட்சிக்கும் பாகுபாடு இல்லாமல் நிச்சயமாக ஒரு கரெக்டான நம்ம பேசி முடிவெடுப்போம். யாருக்கும் பாதகம் இல்லாமல் இது நிறைவேற்றப்படும், சட்டத்தின்படி இது நிறைவேற்றப்படும். இல்ல சட்டத்தை இவர்கள் எப்படி ஆர்டினன்ஸ்னு ஒரு பவர் இருக்கு பார்லிமெண்ட்டுக்கு அண்ட் பிரசிடென்ட்டுக்கு. அந்த ஆர்டினன்ஸ்ன்ற பவரை வந்து அவசர காலத்தில் அல்லது அவசர சட்டம் போடுவதற்கு பிரயோகப்படுத்த வேண்டும் அப்படின்றது விதி, அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்றது. ஆனா சுப்ரீம் கோர்ட் சொல்றதை மீறணுன்றதுக்காகவும் ராஜ்யசபால தங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள மெஜாரிட்டி இல்லைன்றதுனால ஆதார் பில்ல மணி பில்லா மாத்துறது, ஆர்டினன்ஸ் போட்டுட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்றதை மீறுவது அப்படின்றதெல்லாம் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த ஜனநாயகத்தை ஏமாற்றக்கூடிய செயல். இது நீண்ட காலம் மக்கள் மத்தியில் இந்த பொய்யை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்க முடியாது. 1 2 அமெண்ட்மெண்ட் பண்றதை பத்தி பேசினாரு. அமெண்ட்மெண்ட் கேன் பி டன் பட் ஆன் கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸ். அந்த கான்ஸ்டிடியூஷனல் பேசிஸை சுப்ரீம் கோர்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் ஒன்று வச்சிருக்கு. அதன் அடிப்படையில் NJAC நேஷனல் ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் அமெண்ட்மெண்ட் நம்பர் 99 நினைக்கிறேன் அதெல்லாம் கிழித்து எறிந்தது சுப்ரீம் கோர்ட். இப்படி பல விஷயங்களை கிழித்து எறிந்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்ட விஷயத்தையே இன்னொரு சுப்ரீம் கோர்ட் அமர்வு அதனை விசிறி அடித்திருக்கிறது. அதுல அவங்க என்ன சொல்ல, வாங்க பேசுவோம், யாருக்கும் பாதகம் இல்லாம பேசுறது கூப்பிடுறவங்க எதுக்கு சார் 146 பேரை டிஸ்குவாலிஃபை பண்றாங்க, பார்லிமெண்ட் செஷன்ல இருந்து சஸ்பெண்ட் பண்றாங்க? இதுதான் பேசுறது கூப்பிடுற லட்சணமா? பேசுறது கூப்பிடுறவங்க எதுக்கு சார் அறிவிக்கிறாங்க? பேசுறது உங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சு உங்களுக்கு என்ன விஷயமோ அங்க வந்து பேசுங்க. எத்தனை வந்துருவாங்க, எத்தனை வந்துருவாங்க, எதுக்கு முட்டிக்கிறீங்க? அதெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு சஸ்பென்ஷனுக்கு என்ன சம்பந்தம்? இந்த பேச்சுவார்த்தைக்கு மட்டும் நான் ஒரு பதில் சொல்றேன். சுருக்கமா பேச்சுவார்த்தை இந்த சுருக்கமா the forefather சொன்னதுல இன்னொரு forefather இருக்காரு, TT கிருஷ்ணமாச்சாரியார். அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மென்ட் மட்டும் நான் சொல்லி முடிச்சிரலாம். Democracy is an expensive affair. If the house wants a democracy, it has to go through the expenses of an election once, twice, thrice, as whatever
டைம்ஸ் இட் இஸ் நெசசரி. ஜனநாயகத்திற்காக என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம்ன்றது இதுக்கு ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் மட்டும் சொல்றேன். சுருக்கமா time. மோடி அவர்கள் ஜெட்ல போறாரு, அது எக்ஸ்பென்ஸ். மோடி அவர்களுக்கு தனிச்சிறப்பு கார் இருக்கு, அது எக்ஸ்பென்ஸ். முதலமைச்சர் தனியா துபாய் போனபோது அது எக்ஸ்பென்ஸ். பிரைவேட் ஜெட்ல போனா அது எக்ஸ்பென்ஸ். ஸ்பெயினுக்கு போனா அது ஜெட். அவர் கூட்ட சோட்டு போட்டா அது எக்ஸ்பென்ஸ். அதான் சொல்ல வரேன். எல்லா மினிஸ்டரும் தனி வீட்ல இருக்காங்க, அது எக்ஸ்பென்ஸ். ஆசீர்வாதம் கார்ல போறாங்க, அது எக்ஸ்பென்ஸ். புதுவாதம் வேண்டாம், புதுவாதம் வேண்டாம். அத சொல்லுங்க போல. எல்லாரும் எக்ஸ்பென்ஸ். ஏன் அலோ எல்லா பண்றோம்? மினிஸ்டரும் பெரிய பெரிய வீட்ல இருக்காங்க, அது எக்ஸ்பென்ஸ். சுருக்கா எனக்கு டைம் இல்ல. நான் முடிக்கணும், தயவு செய்து please. அது எக்ஸ்பென்ஸ். டைம் இல்ல. எக்ஸ்பென்ஸ் ஏன் அலோ பண்றோம்? இட் இஸ் நெசசரி. பிரைவேட் பாதுகாப்பு விஜயன், I have to come in. முதல்வருக்கு பாதுகாப்பு ஆசீர்வாதம். அதனால தான் அலோ பண்றோம். சுலபமா Democracy is necessary. ஆசீர்வாதம் சுருக்கமா, எனக்கு டைம் இல்ல, கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க. Okay. சுருக்கமா ரெண்டு பாயிண்ட். சுருக்கமா. பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் இஸ் நாட் சாக்ரோசாங்க்ட். இத வந்து முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சொல்லிருக்காரு. இந்தியாவுடைய அடிப்படை நாளா தான் பிரியாம்பர படிக்கிறது. கூடாது முடியாது. இல்ல ரெண்டாவது சரி மாத்த முடியாதுன்னு, ஆனா அதையும் மாத்தலாம்னு முன்னாள் தலைமை நீதியரசர் ரஃபேல் புகழ் ரஞ்சன் கோகாய் அவர்கள் சரி பாராளுமன்றத்திலேயே அது மாற்றத்துக்கு உட்படுத்தணும்னு சொல்லி பேசுறதையும் பார்த்திருக்கோம். அதனால பாஜக வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்